அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்றைய தினம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இடம்பெற்றது. அந்த பரீட்சையை தொடர்ந்து முகநூலில் பல பதிவுகளை எனக்கு காண கிடைத்தது. அதாவது இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை என்பது மாணவர்களுக்கு ஒரு சவாலான ஒரு விடயம், மாணவர்கள் அதை எதிர்கொள்வது கடினமான ஒரு விடயம். இந்த மாணவர்களுக்கு இந்த பரீட்சை மூலமாக மிக பெரும் மன உளைச்சல் ஏற்படுகின்றது. இது மாணவர்களுக்கான பரீட்சை அல்ல, தாய்மார்களுக்கான பரீட்சை என்றெல்லாம் பல விமர்சனங்கள் பல பேருடைய முகநூலில் காண கிடைத்தது. இந்த விமர்சனங்களுக்கான ஒரு தெளிவூட்டலாக என்னுடைய இந்த காணொலியை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாக தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை என்பது நடாத்தப்பட வேண்டுமா இல்லையா என்று கேட்டால், என்னுடைய கருத்து அடிப்படையில் நிச்சயமாக நடத்தப்பட வேண்டிய ஒரு பரீட்சை இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை. ஏனென்றால் பல காரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பரீட்சை ஏன் நடத்த வேண்டும் என்பதற்காக பல காரணங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி கொண்டே போக முடியும். முதலாவது, இந்த விமர்சனங்களுக்கு அப்பால் இந்த பரீட்சையை பற்றிய ஒரு தெளிவான ஒரு விளக்கம் எங்களிடம் இருக்க வேண்டும். அந்த விளக்கத்தை எங்களிடம் சரியான முறையில் உள்வாங்கிக் கொண்டால் அந்த பரீட்சையினுடைய முக்கியத்துவமும் எதிர்காலத்தில் ஒரு மாணவனுக்கு எவ்வாறு அது மிக பயனுள்ள ஒரு பரீட்சையாக இருக்கும் என்பதையும் தெளிவான முறையில் இனங்கண்டு கொள்ள முடியும். பொதுவாக இந்த பரீட்சையினுடைய அனுபவங்களை, அதாவது இந்த பரீட்சையினுடைய நன்மைகளை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால் இந்த பரீட்சை தாளினுடைய கட்டமைப்பை பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். பொதுவாக இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எடுத்துக்கொண்டால் இந்த பரீட்சை 2 பகுதிகளை கொண்டதாக அமைகின்றது. முதலாவது பார்ட் 1 பகுதி 1 என்றும், பார்ட் 2 பகுதி 2 என்றும் அமைந்துள்ளது. இதில் பகுதி 1ஐ எடுத்துக்கொண்டால் இந்த பகுதி 1 என்பது இது முழுவதுமாக பெரும்பாலும் நுண்ணறிவு சார்ந்த கேள்விகளாக, ஐக்யூ கொஸ்டின்ஸாக இந்த கேள்விகள் காணப்படுகின்றன. அதே போல பார்ட் 2 கேள்விகளை எடுத்துக்கொண்டால் இந்த கேள்விகளை பொறுத்தவரையில் இது முழுவதுமாக அந்த தரம் 5 மாணவர்களினுடைய முழு சிலபஸையும் அவர்களுடைய பாடத்திட்டத்தை உள்ளடக்கிய கேள்விகளாகத்தான் இந்த பார்ட் 2க்கான கேள்விகள் அமைந்துள்ளன. எனவே அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இந்த பரீட்சையினுடைய முக்கியத்துவத்தை இனிமேல் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய கடமை இருக்கின்றது. அதற்குரிய தெளிவூட்டல் காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைத்துக் கொள்கின்றது. எனவே இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்து அதிகம் பகிருங்கள். ஏனென்றால் இந்த பரீட்சையினுடைய முக்கியத்துவத்தை, இந்த பரீட்சையினுடைய பெறுமதியையும் எங்களுடைய மக்களுக்கு, இந்த சமூகத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாய கடமையில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொள்கின்றேன். அதாவது இந்த பார்ட் 1 கேள்விகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், இது ஐக்யூ சார்ந்த கேள்விகளை உள்ளடக்கிய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. ஐக்யூ என்பது நுண்ணறிவு கேள்விகள். இந்த நுண்ணறிவு கேள்விகளை இந்த தரம் 5க்கு கேள்விகளாக எடுப்பது என்பது நியாயமான ஒரு விடயமா என்று கேட்டால் நிச்சயமாக நியாயமான ஒரு விடயம். ஏனென்றால் ஒரு பிள்ளைக்கு எதிர்காலத்தில் அதனுடைய அந்த அறிவு கட்டமைப்பு, அதனுடைய அந்த அறிவு வளர்ச்சி எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய அடித்தளத்தை சரியாக, அதனுடைய அடித்தளத்தை பேஸை சரியான முறையில் நாங்கள் அமைத்து கொடுத்தால் நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு எதிர்காலத்தில் மிக பெரும் அறிவு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது இந்த நுண்ணறிவு கேள்விகள் என்பது ஒரு பிள்ளைக்கு, ஒரு மாணவனுக்கு எதிர்காலத்தில் மிக பெரும் ஒரு வேறு லெவல் கான்ஃபிடென்ட்டை தரக்கூடிய, ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு கேள்விகளாகத்தான் இந்த கேள்விகள் அமையக்கூடியதாக உள்ளன. ஏனென்றால் இந்த ஐக்யூ கேள்விகள் என்பது மாணவர்களுக்கு அவர்களுடைய கற்றலிலும் சரி, அதே மாதிரி அவர்கள் அந்த கேள்விகளை அணுகுகின்ற நேரத்திலும் சரி, ஒரு நுணுக்கமான, ஒரு விரைவான புரிதலை மேம்படுத்துவதற்கான ஒரு அனுபவ கேள்விகளாக இந்த கேள்விகள் அமைந்துள்ளன. எனவே இது அவர்களுடைய தரம் 5 பரீட்சையை தாண்டி அவர்களுக்கு எதிர்காலத்தில் வர இருக்கக்கூடிய பரீட்சைகளுக்கு இலகுவான முறையில் அவர்களுடைய பரீட்சையினுடைய புரிதலையும் அவர்களுடைய அந்த பரீட்சையினுடைய அணுகுதலையும் சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கான ஒரு அடித்தளமாக காணப்படுகின்றது. எனவே நிச்சயமாக இந்த பார்ட் 1ல் இருக்கக்கூடிய
இந்த நுண்ணறிவு கேள்விகள் என்பது இடம்பெற வேண்டிய ஒரு விடயம். அதே போல இந்த பாட்டு கேள்விகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இது முற்று முழுவதுமாக பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கேள்விகளாக இருக்கின்றன. இந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக உள்ள கேள்விகளாக இந்த கேள்விகள் இருப்பதனால் இது தரம் 5 மாணவர்களுக்கு பயனுள்ளதா என்று கேட்டால் நிச்சயமாக பயனுள்ளது. ஏனென்றால் இந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்ட இந்த கேள்விகள் தான் அவர்களுடைய அந்த வருடம் முழுவதும் ஏன் வாழ்நாளுக்கும் உபயோகிக்கக்கூடிய வகையில் இந்த கேள்விகள் இந்த பரீட்சை தாளில் இடம்பெறுவதால் நிச்சயமாக அவர்களுக்கு அடுத்து வர இருக்கின்ற தவணை பரீட்சைகளுக்கு கூட இந்த கேள்விகள் அவர்களுக்கு பரிச்சயமாக்கப்பட்டிருப்பதால் இலகுவில் அந்த கேள்விகளை அடையக்கூடிய அந்த இலகுவான தன்மை அவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக, இலகுவாக அந்த பரீட்சை அணுகக்கூடிய அந்த ஆற்றல் அவர்களுக்கு வரக்கூடியவாறு இருக்கின்றது. எனவே பொதுவாக இந்த விடயங்களை தொகுத்து நோக்கின்ற போது ஒரு சாதாரண மனிதருக்கு விளங்கும் இந்த பரீட்சையினுடைய முக்கியத்துவம். அதாவது இந்த நுண்ணறிவு என்பது இவர்களுடைய இன்றைய காலத்தில் மட்டுமல்லாமல், இந்த இள வயதில் மட்டுமல்லாமல் 6ஆம் தரம் 7ஆம் தரம் 8ஆம் தரம் என்று அவர்களுடைய ஃபியூச்சர், அவர்களுடைய எதிர்கால தொழில் வாய்ப்பு வரைக்கும் அவர்களுக்கு மிக பெருமதியான ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாகத்தான் இந்த நுண்ணறிவு என்ற கேள்விகள் அமைந்துள்ளன. அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இந்த பரீட்சை என்பது தரம் 5 மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பரீட்சையாக காணப்படுகின்றது. அனைவரும் நிச்சயமாக எழுத வேண்டிய ஒரு பரீட்சையாகவும் இருக்கின்றது. பொதுவாக இந்த பரீட்சை தாளை பற்றிய, இந்த பரீட்சையை பற்றிய விமர்சனங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு சில விமர்சனங்கள் இருக்கின்றன. அதாவது பொதுவாக நமது சமூகத்தில் பார்க்க போனால் முதலாவது விமர்சனம், இது மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற ஒரு பரீட்சையாக இருக்கின்றது என்ற விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள். பொதுவாக பரீட்சை என்றாலே மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம்தான். அப்படி இந்த பரீட்சை மட்டும்தானா இவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றது? ஏன் தரம் 1 தவணை பரீட்சைகள் நடைபெறுவதில்லையா? தரம் 2 தவணை பரீட்சைகள் நடைபெறுவதில்லையா? தரம் 3 தவணை பரீட்சைகள் நடைபெறுவதில்லையா? அதே மாதிரி தரம் 6 தவணை பரீட்சைகள் நடைபெறவில்லையா? அதே மாதிரி சாதாரண தர பரீட்சை ஓலெவல் பரீட்சை நடைபெறுவதில்லையா? ஏலெவல் பரீட்சை நடைபெறுவதில்லையா? பரீட்சைகள் என்பது ஒவ்வொரு மாணவனுடைய அந்த அடைவு மட்டத்தையும் சரியான முறையில் மதிப்பிட்டுக் கொள்வதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. எனவேதான் பரீட்சை என்பது ஒரு மாணவனுடைய சிறு வயதிலிருந்தே நடைபெற்று வரக்கூடிய ஒரு விடயம்தான். அது ஒரு சாதாரணமான ஒரு விடயம். அப்படி இந்த பரீட்சை இந்த ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மாத்திரம்தான் ஒரு மாணவனை மன உளைச்சலுக்கு உட்படுத்துகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதாவது இந்த பரீட்சை மன உளைச்சலுக்கு ஒரு பிள்ளையை ஆளாக்குகின்றது என்று யாராவது கருதினால் அவர்கள் நிச்சயமாக இந்த நாட்டில் இந்த கல்வி திட்டத்தில் எந்த பரீட்சையும் மாணவர்களுக்கு நடத்தக்கூடாது என்ற கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்ற அர்த்தம். ஏனென்றால் தரம் 1, 2 ஆரம்ப கல்வியிலிருந்தே இந்த பரீட்சைகள் நடைபெற்று கொண்டுதான் வருகின்றன. அப்படி பார்க்க போனால் ஓலெவல் பரீட்சை என்பது ஒரு மாணவனுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தவில்லையா? நிச்சயமாக ஏற்படுத்துகின்றது. அதே மாதிரி ஏலெவல் பரீட்சை என்பது ஒரு மாணவனுக்கு உச்சகட்ட ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். எனவே அப்படி பார்க்க போனால் எல்லா பரீட்சைகளையுமே தடை செய்ய வேண்டும் என்ற கருத்துக்கு உடன்படுகின்றீர்கள் என்று அர்த்தம். எனவே இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை என்பது ஒரு சாதாரணமான ஒரு பரீட்சை தான். ஆனால் அதுக்கு புலமை பரிசில் பரீட்சை என்று மட்டும் பேர் உள்ளது, அவ்வளவு. அதாவது இங்கு நன்றாக ஒரு விடயத்தை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேணும். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை என்பது நிச்சயமாக ஒரு மாணவனுடைய ஒரு எதிர்கால அவனுடைய கல்வி திட்டத்திற்கு, அவனுடைய கல்வி பயணத்திற்கு மிக பெரும் ஒரு சிறந்த ஒரு அவர்களுடைய அறிவு மட்டத்தை மேம்படுத்துகின்ற ஒரு பரீட்சையாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் தரம் 1 இந்த பரீட்சை நடைபெற்று கொண்டு ஒவ்வொரு மாணவனும் அதை எதிர்கொண்டு வருவதால் இந்த பரீட்சைகளை எதிர்கொள்வது என்பது மாணவர்களுக்கு சாதாரணமான ஒரு விடயம்தான். ஆனால் இங்கு மாணவர்களுக்கு அது ஒரு தடை என்று சில பேர் பிழையாக கருதியுள்ளார்கள். அவ்வாறு இல்லை. உண்மையாக ஒரு படிக்கக்கூடிய மாணவன் என்பவன் அவன் சுயமாக தான் படிக்க வேண்டும் என்ற
அவனுடைய உள்ளத்தில் நினைத்தாலே போதும் அவனுடைய விருப்பப்படி அவன் படித்து கொண்டு போவான். அவனை யாரும் கட்டாயப்படுத்தி படிக்க வேண்டி நிர்பந்திக்க தேவையான ஒரு விடயம் இல்லை. எனவே தரம் 5ஆம் ஆண்டு என்பது 5ஆம் தரம் என்பது ஒரு பக்குவம், கிட்டத்தட்ட ஒரு பக்குவம் வரக்கூடிய ஒரு வயது. உண்மையில் இந்த வயதை பொறுத்தவரையில் பல மாணவர்களுக்கு தான் படித்து தான் ஸ்காலர்ஷிப் பரீட்சையில் நன்றாக சித்தியை பெற வேண்டும், ஸ்காலர்ஷிப் பரீட்சை மட்டுமல்ல, நான் எதிர்கொள்கின்ற அனைத்து தவணை பரீட்சைகளும் கூட நம்பர் 1 வர வேண்டும், மிக நல்ல ரேங்குக்கு வர வேண்டும் என்ற ஒரு உச்சகட்ட அந்த சிந்தனை ஒவ்வொரு மாணவனுடைய மனதிலும் இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு காலத்திலும் பரீட்சைகளை எதிர்கொள்வது என்பது ஒரு சாதாரணமான விடயம். அதாவது ஒரு பரீட்சை எதிர்கொள்வது என்பது அவர்களுடைய எதிர்காலத்துக்கு அது மிக பெரும் ஒரு சவாலான பரீட்சையை கூட எதிர்கொள்ள தயாராக்குகின்றது. எனவே இளமையில் அவர்களுக்குரிய சரியான அந்த தோல்வியாக இருந்தாலும் சரி, வெற்றியாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் இளமையிலே கிடைக்க பெற்றால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் அது மிக பெரும் வெற்றியை தரக்கூடிய ஒரு விடயமாக காணப்படும். ஏனென்றால் எதிர்கால பரீட்சையில் தோல்வியுற்றாலும் சரி, வெற்றியுற்றாலும் சரி, அவர்களுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சரியான ஒரு அனுபவத்தை இந்த பரீட்சை தரக்கூடியதாகவும் இருக்கின்றது. எனவேதான் முதலாவது விமர்சனம் என்பது ஒரு பிழையான ஒரு விமர்சனமாகவே காணப்படுகின்றது. ஏனென்றால் அப்படி பார்க்க போனால் இந்த நாட்டில் எந்த பரீட்சைகளுமே நடத்தக்கூடாது என்ற கருத்துக்கு அந்த விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் உடன்படுகின்றார்கள் என்று அர்த்தம். ரைட். அடுத்து பிரதானமாக இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு விமர்சிப்பவர்கள் செய்யக்கூடிய விமர்சனம் என்னவென்றால், இந்த பரீட்சை தாய்மார்களின் பரீட்சை, பிள்ளைகளுக்கான பரீட்சை இல்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் பிரதானமாக ஒரு நக்கல் நையாண்டியுடன் செய்கின்றார்கள், விமர்சனம் செய்கின்றார்கள். இந்த விமர்சனத்தை பொறுத்தவரையில் உண்மையாக ஒவ்வொரு தாய்க்கும் இல்லை, சில குறிப்பிட்ட தாய்மார்களுக்கு அவர்கள் அந்த விடயத்தை அவர்கள் செய்திருந்தால் அவர்களுடைய அந்த மனம் புண்படி இருக்கு. ரைட். அந்த அடிப்படையில் பார்க்க போனால் பொதுவாக நாம் விமர்சனம் செய்கின்ற போது யாருடைய மனதையும் புண்படுத்தும் வகையில் விமர்சனம் செய்யக்கூடாது. இது பொதுவாக விமர்சனத்துக்கு நியாயமான ஒரு விடயமான இருந்தால் அதை சரியான முறையில் விமர்சிக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்குவது என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே பொதுவாக இந்த பரீட்சை தாய்மார்களின் பரீட்சையா என்று கேட்டால் அவ்வாறு அல்ல. பொதுவாக இந்த பிள்ளைகள், அதாவது இந்த தரம் 5ஆம் ஆண்டு கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகள், அவர்களுக்கே ஒரு எண்ணம் இருக்கின்றது, நான் ஒரு ஸ்காலர்ஷிப்பில் நல்ல ஒரு ரேங்கை அடைய வேண்டும், நல்ல ஒரு ஹை மார்க்ஸை எடுக்க வேண்டும் என்ற ஒரு மன ஒரு ஆசை ஒவ்வொரு மாணவனுக்கும் இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் தான் மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதை பெரிதாக தாய்மார்களின் பரீட்சை என்று யாருமே சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. பொதுவாக ஒரு சில தாய்மார்கள் பெருமைக்காகவும் அவர்களுடைய ஒரு சுயநலனுக்காகவும் அந்த பிள்ளைகளை அடிமைப்படுத்தி கல்வி கற்க வைப்பது என்பது அது நிச்சயமாக ஒரு தவறான ஒரு விடயம். ஆனால் விமர்சனம் செய்பவர்கள் குறிப்பிட்ட அந்த தாய்மார்களை மட்டும் விமர்சனம் செய்யலாம், அவர்களுடைய மனம் புண்படாதவாறு விமர்சனங்களை செய்யலாம். ஆனால் இந்த இடத்தில் நன்றாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்காக இந்த பரீட்சையை விமர்சிப்பது என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம், மிக பிழையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த பரீட்சையை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு மாணவனுக்கும் அவனுடைய எதிர்காலத்தில் மிக பெரும் கல்வி வளர்ச்சியிலும் அவர்களுடைய கல்வி மேம்பாடுகளிலும் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பரீட்சை. அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு கல்வி, ஒரு பரீட்சை எதிர்நோக்குவது எப்படி என்ற பல நுணுக்கங்களும் பல அனுபவங்களும் அந்த பரீட்சையோட அவர்களுக்கு கிடைக்கின்றது. எனவே இப்படியான ஒரு அனுபவத்தை கிடைக்காமல் ஆக்குவது என்பது மிக பெரும் முட்டாள்தனம். எனவேதான் நாங்கள் இந்த விமர்சனங்களை நாங்கள் ஒரு விமர்சனம் செய்கின்ற போது நிச்சயமாக ஒரு நியாயமான விமர்சனங்களை செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் இந்த புலமை பரிசில் பரீட்சை என்பது நிச்சயமாக ஒவ்வொரு மாணவனும் எழுதக்கூடிய ஒரு பரீட்சை என்பதை இந்த இடத்தில் நான் ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். ரைட். அடுத்து இந்த பரீட்சையை பற்றிய விமர்சனங்களில் ஒன்றுதான்
பிரதானமான விமர்சனங்களில் ஒன்றுதான் இந்த பிள்ளைகளுக்கு 5ஆம் தரம் கொண்ட இந்த பிள்ளைகளுக்கு விளையாடுகின்ற நேரம் என்பது கிடைப்பதில்லை. இந்த விளையாட வேண்டிய வயதில் அவர்களுக்கு அந்த விளையாட்டுக்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை. இப்படி என்றெல்லாம் பல விமர்சனங்கள் காணப்படுகின்றது. பொதுவாக இந்த விமர்சனத்தை எடுத்துக்கொண்டால் இதை நாங்கள் ஒரு கல்குலேஷன் அடிப்படையில், ஒரு கணக்கு அடிப்படையில் பார்க்கின்ற போது இதனுடைய இந்த விமர்சனம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை எங்களால் நிரூபிக்க முடியும். அதாவது பொதுவாக ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, 8 தொடக்கம் 10 மணித்தியாலங்கள் சாதாரணமாக உறங்க வேண்டும். அதிலும் குறிப்பாக குழந்தைகள் 8 மணித்தியாலத்துக்கு மேல் உறங்குவதென்பது, தூங்குவதென்பது கடும் குறைவான ஒரு விடயம். எனவே 8 மணித்தியாலங்கள் தூங்குவதற்கு ஒரு பிள்ளைக்கு செல்கின்றது. அதே போல ஒரு பிள்ளை விளையாடக்கூடிய நேரத்தை எடுத்துக்கொண்டால் பொதுவாக ஒரு மாணவன், ஒரு பிள்ளை என்பது அவர்கள் விளையாடுறதுக்குரிய ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கின்றது. பொதுவாக மாலை நேரங்களில் 4 மணி அல்லது 4:30 மணியிலிருந்து ஒரு 6 மணி வரை அல்லது ஒரு 6:30 மணி வரை ஒரு 2 மணித்தியாலங்கள் பிள்ளைகள் என்ன செய்யலாம், மேக்சிமம் அவர்களுடைய விளையாட்டுக்குரிய நேரத்தை அமைத்துக் கொள்ளலாம். அப்படி பார்க்கின்ற போது இதில் 8 மணித்தியாலங்கள் தூங்குவதற்கு, அதே மாதிரி விளையாடுவதற்கு ஒரு 2 மணித்தியாலங்கள் அல்லது 3 மணித்தியாலங்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அப்போ 8 3 11 மணித்தியாலங்கள் எங்களுக்கு செலவிடப்படுகின்றது. அதே போல் மற்ற நடவடிக்கைகள், உதாரணமாக சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, தொழுவதாக இருந்தாலும் சரி, இபாதத் செய்வதாக இருந்தாலும் சரி, மற்ற விடயங்களுக்காக ஒரு 2 மணித்தியாலங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் எப்படியோ எங்களுக்கு ஏற்கனவே 11 மணித்தியாலம், அதே மாதிரி இந்த விடயங்களுக்காக ஒரு 2 மணித்தியாலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் எப்படியோ ஒரு 13 மணித்தியாலங்கள் என்பது பிள்ளைகளுக்கு கல்வி கற்காமல் அவர்களுக்கு செலவிடக்கூடிய நேரங்களாக இந்த நேரங்கள் காணப்படுகின்றன. எனவேதான் மிகுதியுள்ள நேரங்களை கணிப்பிடுகின்ற பொழுதோ கிட்டத்தட்ட 24 மணித்தியாலத்தில் இருந்து 13 மணித்தியாலங்களை எங்களால் கழித்தால் கிட்டத்தட்ட ஒரு 11 மணித்தியாலங்கள் மீதமாக இருக்கின்றன. எனவே இந்த 11 மணித்தியாலங்கள் ஒரு பிள்ளை, ஒரு மாணவன் எந்த விதமான வேலையும் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக சும்மாக இருக்க முடியுமா என்று கேட்டால் அந்த பிள்ளையால் முடியாது என்பதை விட ஏன் சும்மா இருக்க வேண்டும், ஏன் அதாவது எந்த வேலையும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்க வேண்டும். அந்த நேரங்களில் 11 மணித்தியாலங்கள் எங்களுக்கு இலவசமாக அவர்களுடைய அந்த நேரம் காணப்படுகின்றது. அந்த 11 மணித்தியாலங்களும் ஏன் கற்க முடியாது? ஒரு பிள்ளையால் கற்க முடியும், ஆனால் 11 மணித்தியாலங்கள் கற்க வேண்டும் அப்படி என்று நான் சொல்லவில்லை. 11 மணித்தியாலங்கள் நேரம் இருக்கின்றது. அதில் ஒரு பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 6 மணித்தியாலம், ஒரு 5 மணித்தியாலம், ஒரு 4 மணித்தியாலமாக கூட இருக்கலாம். இப்படியான நேரங்களை கற்பதற்குரிய அந்த நேரத்திற்கு செலவழிக்க முடியாதா? நிச்சயமாக முடியும். எனவே விளையாடுவதற்கு நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு பிள்ளை ஒரு விளையாடுவதென்றால் தொடர்ச்சியாக 24 மணித்தியால நேரம் அந்த பிள்ளை விளையாடுவதா? இல்லை. பிள்ளைகள் விளையாடுவதற்கு மாலை நேரங்களை அந்த பிள்ளைகளுக்காக ஒதுக்கி வரையறைகள் செய்து வைப்பது நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் அதே போன்ற ஒரு நேர முகாமைத்துவத்தை பேணுவதற்கு ஒரு வழிமுறையாக இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு பிள்ளைக்கு 11 மணித்தியாலங்கள் அதாவது மிகுதியாக இருக்கின்றது. அந்த 11 மணித்தியாலங்களில் ஒரு அரைவாசி மணித்தியாலங்களை விட்டாலும் மிகுதி மணித்தியாலங்களில் ஒரு 5 மணித்தியாலமாக இருக்கலாம், அல்லது ஒரு 6 மணித்தியாலம், அல்லது ஒரு 7 மணித்தியாலம், அல்லது ஒரு 4 மணித்தியாலம் மினிமம் ஆக அவர்களுடைய கற்றல் நடவடிக்கைகள் ஈடுபடுவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயம். ஏனென்றால் அந்த நேரங்களில் அந்த மாணவன், அந்த பிள்ளை ஃப்ரீயாக தான் இருக்க போகின்றது. எனவே அந்த நேரங்களில் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்புகளை நாம் பெற்றோர்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த புலமை பரிசில் பரீட்சை தொடர்பாக வரக்கூடிய இந்த விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விமர்சனங்களாக காணப்படுகின்றன. இது பிள்ளைகளின் நலன்கள் அடிப்படையில் பல பேர் விமர்சனம் செய்தாலும் இதற்குள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை, அதே மாதிரி இந்த பரீட்சையினுடைய முக்கியத்துவத்தை, சில பேர் இந்த பரீட்சைகளை தடை செய்ய வேண்டும், நீக்க வேண்டும் என்று கூட இந்த
சமூக வலைத்தளங்களில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான பதிவுகளையும் எனக்கு பார்க்க கிடைத்தது. இந்த பதிவுகள் எல்லாமே மாணவர்களுடைய எதிர்கால கல்வி திட்டத்தில், எதிர்கால கல்வி பயணத்தில் ஒரு பாதிப்பாக அமையுமே தவிர அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு பாதைக்குரிய ஒரு வழியாக அமையாது, சரியான ஒரு கற்றல் நடவடிக்கைக்குரிய ஒரு பயணமாக அமையாது. எனவே இதில் மாணவர்களுக்கு தீங்கு இருக்கின்றதை தவிர நன்மை இல்லை என்ற விடயத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதாவது இந்த கருத்தை நான் உங்களுக்கு ஒவ்வொரு விமர்சனங்களுக்கும் சரியான முறையில் நிரூபித்து காட்டியிருக்கின்றேன். இந்த விடயங்களை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இந்த பரீட்சைக்கு தோற்றுவிக்கலாமா இல்லையா என்ற முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையாக பார்க்கின்ற பொழுது ஒரு பிள்ளைக்கு தேவையான ஒரு பரீட்சையாகவும் ஒரு பெறுமதியான ஒரு அறிவை வழங்கக்கூடிய ஒரு பரீட்சையாகவும் தான் இந்த புலமை பரிசில் பரீட்சை காணப்படுகின்றது என்ற கருத்தை இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ வெரி மச்.